ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும். ஜனநாயகம் படம் எப்போதான்ப்பா ரிலீஸ் ஆகும், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இத்தனை மாசமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் படம் பார்த்தோம்னா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி பொங்கல் அந்த டைம்ல பார்த்தோம், அதுப்பயும் ரிலீஸ் ஆகல. சரி, மாச கடைசிலையாவது வந்துரும்னு பார்த்தோம், படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. சரி, இப்போ ஒரு மாசம் ஆச்சு, இப்போ 2 மாசம் ஆச்சு. அந்த சென்சார் வழக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் வரையும் போயிட்டு திரும்ப உயர்நீதிமன்றம் வரையும் கேஸ் போயிட்டு அது ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சு. பட தயாரிப்பு நிறுவனத்திலையும் கேஸையே வாபஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகம் டீம்லையும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப தாமதமாகிற மாதிரி இருந்ததுனால கேஸையும் வாபஸ் பண்ணிட்டு அவங்க சொல்ற மாதிரி எல்லா கட்டு அந்த மியூட் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்க சென்சார் டீமையே திரும்ப போய் அணுகுனாங்க. இப்போ ஆராய்வு குழுவுக்கு அவங்க அமைச்சு அவங்க எல்லாம் சரி பார்த்துட்டு 20 நாள்ல அவங்க ஓகே அப்படின்னா சான்றிதழ் வழங்கப்படும். இதான் லாஸ்டா ஃபைனல் அப்டேட்டா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா என்ன வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, கனடா விநியோகஸ்தகர் யாக் ஸ்ரீமாஸ்ல ஜனநாயக படம் தேர்தலுக்கு முன்பு வெளியாக வாய்ப்பில்லை, சென்சார் பிரச்சனையினால ஏப்ரல் 30 வரை படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால ஜனநாயக படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ என்று விஜய் ரசிகர்கள் மிகுந்த கவலையில் உள்ளனர். முன்பதிவு டிக்கெட் எடுத்தவங்க அதற்கான கட்டணத்தை திரையரங்கிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிச்சிருக்காங்க. தேதி வெளியானதும் முன்னறிவிப்பு அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி ஜனநாயகம் படம் நம்ம வரும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா தெரிய படத்தை ரீரிலீஸ் பண்ண அறிவிச்சிருக்காங்க. இதனால ஜனநாயகம் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டால் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்துவிடும். விஜய் அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பதால் அவரது படத்தை வெளியிட தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டியிருக்கும். ஆனா ஜனநாயகம் டீம்ல எப்படி இந்த மாசம் படத்தை ரிலீஸ் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்லயாவது ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முழு தீவிரமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா தேர்தல் வர்றதுனால கொஞ்சம் நமக்கு டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வந்தா சந்தோஷம். இப்போ வர நியூஸ் எல்லாமே விஜய் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா தான் இருக்கு. அது என்னப்பா புது அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்களில் ரைடு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் போது அதிக விலைக்கு டிக்கெட்டுகள் விற்பனை செய்தால் தியேட்டர்களுக்கு சீல் வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தியேட்டர்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ரைடு நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அவர் தேர்தலில் நிக்கிறேன், கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ எல்லாமே வந்துட்டு இருக்கு. கரூர் பிரச்சாரத்துல நடந்த சம்பவம் விடாமல் அவரை துரத்திட்டே தான் இருக்கு. சிபிஐ அதிகாரிகள் பிப்ரவரி மாசத்துல இருந்து தொடக்கத்துல இருந்தே தாவேகா நிர்வாகிகள் மீது அவங்க விசாரணை நடத்திட்டே தான் இருக்காங்க. விஜயிடமும் நேரடியா விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பழைய வருமான வரி வழக்கு 2015 புலி படத்திலும் போது எடுக்கப்பட்ட வருமான வரி சோதனையில் அப்ப அந்த வழக்கு போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு சைடு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஜனநாயக படத்தின் சென்சார் பிரச்சனை, அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது ஒரு சைடு பிரச்சனை. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருல, ஒவ்வொரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இதுல என்ன ஒண்ணுன்னா, விஜய் ரசிகர்களுக்கு தான் ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. படம் இப்போ வருமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்டேட்லையும் வெயிட் பண்ணி பாக்குறோம். ஆனா எல்லா அப்டேட்டுமே படம் இப்போ ரிலீஸ் ஆகுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்துட்டு இருக்கு. அதனால மிகுந்த வேதனைக்கு உள்ளாயிருக்காங்க எல்லாருமே, விஜய் ரசிகர்கள் எல்லாருமே. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே சரியாயிட்டு சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஆனா ஒண்ணுங்க, எல்லாம் சரியாயிட்டு எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறம் ரிலீஸ் தேதியெல்லாம் அறிவிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்கு அந்த சென்சார் சர்டிபிகேட் போடுவாங்கல்ல, அந்த டைம்ல தியேட்டர்ல ஒரு வைப் இருக்கும் பாருங்க. அதை நேர்ல பாக்குறப்ப வேற லெவல் சம்பவம் இருக்கு கண்டிப்பா தியேட்டர்ல. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகணும். தளபதி விஜயின் கடைசி படம், அவரோட விடைபெறும் விழாவாக நம்ம கொண்டாட வேண்டிய படம் இது. இந்த அளவு பிரச்சனை போயிட்டே இருக்கு. எல்லாமே அவருக்கு ஒரு பிளஸ் தான். என்னன்னா, நார்மலா விளம்பரம் போடுறதை விட இப்போ ஒரு மாசத்துக்கு மேல எந்த பக்கம் போனாலும், நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்க யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த சைடு போனாலும் ஜனநாயக படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லி ஒரு நியூஸ் அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. எப்போதும் ஃபர்ஸ்ட் வைரல்ல எது இருக்குன்னு பார்த்தா உள்ள போனாலே ஜனநாயகம் படம் அப்டேட் தான் வருது. ஸோ இது எல்லாமே அவருக்கு ஒரு பிளஸ்ஸாக தான் போயிட்டு இருக்கு.
சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகணும். யாரெல்லாம் ஜனநாயகம் படத்துக்கு தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விடைபெறும் விழாவை கொண்டாட யார் யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.